Hey guys, பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2026 ஓட பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ வழக்கம் போல நம்ம ஆன்சர் கேஸ் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஒன், the mass of lithium 37 is 0.42 U, less than the sum of the masses of the all nucleons. The average binding energy per nucleon of lithium nucleus is nearly 5.6 million electron volt அப்படிங்கிறது ஆன்சர். அதுக்கப்புறம் the principle is based on which a solar cell operates in photoelectric action. The third one, when the current changes from plus 2 ampere to minus 2 ampere in 0.05 seconds, an EMF of 8 volt induced in a coil, the coefficient of self induction of the coil வந்து பாத்தீங்கன்னா 0.1 H தான். அதுக்கப்புறம் which one of them is used to produce a propagating electromagnetic wave வந்து பாத்தீங்கன்னா an accelerating charge. அடுத்த fifth one, two wires of A and B with a circular cross section are made up of the same மெட்டீரியல் வித் ஈக்குவல் லென்ஸ். சப்போஸ் RA இஸ் ஈக்குவல் டு 3RB அப்படி இருந்துச்சுன்னா இந்த A to B வந்து நமக்கு என்னவா இருக்கும், அங்க ரேடியஸோட ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்னா 1/√3 இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிகல் விச் கிவ்ஸ் மாஸ் டு புரோட்டான் அண்ட் நியூட்ரான் வந்து பாத்தீங்கன்னா ஹிக்ஸ் பார்ட்டிகல். The range of the antenna is 64 km. Then its height வந்து பாத்தீங்கன்னா 0.32 km இருக்கும். அதுக்கப்புறம் 9th ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் பிஃபோர் புக் பேக் கொஸ்டின் தான். Young's double slit experiment. The slit separation is doubled. ஸ்லிட்டோட செப்பரேஷன் வந்து டபுள் ஆனிச்சுன்னா அப்ப ஸ்கிரீன் டு ஸ்லிட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கும்னா √2d இருக்கும். எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் பை த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா தெர்மியானிக் எமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதுல கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட் தான். 12th one, speed of light is in an isotropic medium depends on its wavelength. இது புக் பேக் கொஸ்டின் தான். இதுக்கு Q/2m அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 14th கொஸ்டின், இந்த கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா 0.1J. 15th கொஸ்டின், inside the calcite crystal along the optics axis the ratio of velocity of extraordinary ray to ordinary ray வந்து பாத்தீங்கன்னா 1:1 தான். இதுக்கு அடுத்து 2 மார்க் 3 மார்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் எல்லாமே ஈஸி தான். அதுல ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ராப்ளம் கூட கால்குலேஷன் வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. மற்றபடி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி இங்க ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பேன், கம்பல்சரி 2 மார்க் கொஸ்டின். 3 மார்க் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுல இந்த 26 ப்ராப்ளம்கான ஆன்சர். அதுக்கப்புறம் 33 கம்பல்சரி கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன். எல்லாமே ஸ்டெப்போட இருக்கும், நீங்க செக் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 5 மார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. எலக்ட்ரிக் டைபோல், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கேட்டிருக்காங்க, இல்லைன்னா ஆப்டிக் ஃபைபர் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் மீட்டர் பிரிட்ஜ், மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் இன்டெகிரல் ஃபார்ம், எல்லாமே இதெல்லாம் ஈஸியா எழுதக்கூடிய கொஸ்டின்ஸ். சைக்ளோட்ரான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் 5 மார்க்ஸ்ல மட்டும் ப்ராப்ளம் ஒன்று ஆர் சாய்ஸ்ல வரதுனால அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கான ஆன்சர்ஸ்மே நான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். வெப்சைட் அப்லோட் பண்ணிடுவோம், அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம், நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி மூணுத்துக்கு ஆன்சர் போட்டோம். இப்போ பிசிக்ஸுக்குமே நம்ம போட போறோம். இதுக்கு அடுத்து மேக்ஸ் அண்ட் பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான ஆன்சர் கீஸ்மே போட்டுருவோம். அது எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் வேணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது வந்துடும். ஓகேங்களா? நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணி அவங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.